டடன் 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 டடன். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இதை பாருங்க ஃப்ரெண்ட் பேஜில் ஹாய் மூவி நயன்தாரா அண்ட் கவின் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த ஆனந்த விகடனை படிக்கிறதுக்கு. யூஸ்வலாக நான் வந்து ஆனந்த விகடன்லாம் ரெகுலராக படிக்கிற ஆள் கிடையாதுங்க. ஆனால் இந்த ஆனந்த விகடன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு. எதனால நான் இவ்வளோ சந்தோஷமா இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது படத்தோட ரிவ்யூவோ இல்லை படத்தோட ப்ரமோஷனோ எல்லாம் கிடையாது. இது எனக்கான ஒரு விஷயம். அதுதான் இந்த சந்தோஷத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலைன்னா வேற யார் கூட ஷேர் பண்ணுவேன்? ஏன் இவ்வளோ சந்தோஷமா இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த படம் எனக்கு ரொம்ப இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒரு நல்ல படம், ஒரு பெரிய ஸ்டார்ஸ், நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும், அவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படத்தில் கிடச்சிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுங்க. மனம் நிறைந்து நல்லா என்னோட ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து ஒர்க் பண்ணி, அப்படி இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு படம் இது. இந்த படத்தை பற்றி நான் எப்போவுமே காலம் பூரா நினச்சி மகிழ்ந்துட்டு இருப்பேன். நான் பிளஸ்ஃபுல்லாக இறைவன்கிட்டேயும் இந்த யூனிவர்ஸ், இந்த உலகுக்கிட்டேயும் இயற்கைக்கிட்டேயும் நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இதோட டைரக்டர் யார் தெரியுங்களா? இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட அசிஸ்டண்டாக இருந்தவர். இவர் வந்து விஷ்ணு இடவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஹிட் பாடல்கள். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அது அவர் தான் எழுதினாரு. போர்க்கண்ட சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அது. அப்புறம் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லியோவில் விஜய் அவர்களோட பாட்டுக்கு வெரி யங் ஏஜில் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஸ்டார்ஸை வச்சு, லைக் நயன்தாரா, கவின் அவங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு, நயன்தாரா கவின் மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய நடிகர்களோட பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு சார் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சத்யா அவரை நடிச்சிருக்காரு. அவர் காமெடியாக எல்லா படத்துலையும் வந்து ஒரு கலக்கிட்டு போயிடுவார், அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அந்த விண்ணை தாண்டி வருவாயா கணேஷ், அவர் வர நடிச்சிருக்கிறாருங்க. சூப்பராக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. நான் அதுக்கு மேலே அந்த சீனை பற்றியோ கதையை பற்றியோ நான் இப்போ சொல்ல வரல. என்னோட ஃபீலிங் டுவர்ட்ஸ் திஸ், நான் என்ன ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இதில் நான் நடித்த எக்ஸ்பீரியன்ஸு, நான் எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. முக்கியமாக இதில் வந்து என்னோட படமும் வந்திருக்கு. அது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு பெரிய படத்தில் நம்ம வந்து பெரிய ஸ்டார்ஸோடு சேர்ந்து நயன்தாரா மாம், அப்புறம் வந்து கவின் அவர்களோடெல்லாம் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ, ராதிகா மாம், அப்புறம் வந்து பாக்யராஜ் சார் அவங்களுக்கு நடுவில் இந்த ஃபோட்டோவில் நான் இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒரு பிரபு சார் அண்ட் பாக்யராஜ் சார் அண்ட் கவின் அவங்க நடுவில் வந்து நான் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேங்க நான். ஏன்னா நான் வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இறைவன் அருளால் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுங்க. 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன்ஸ் திரு லலித் குமார் அவர்களோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ரவுடி பிக்சர்ஸ் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கவின் இஸ் சச் ஏ சிம்பிள் பர்சன், டவுன் டு எர்த் பர்சன். ரொம்ப நல்ல ஒரு காமாக இருப்பார். நல்ல டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் கூட. அவரோட ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டில் அவர் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி நடிப்பார். அந்த டைலாக் டெலிவரியிலேருந்து அவர் எந்த இடத்துல எங்கே நின்று நடித்தா அது அவரோட அந்த ஹீரோ அப்படி அந்த இடத்துக்கு அவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவர் எப்படி தெரியணும், நல்ல அழகாக ஃப்ரேமில் நிற்கணுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும்னா, அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நல்ல நல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. நெல்சன் டைரக்டர் நெல்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்டலாம் அவர் ஒர்க் பண்ணதுனால அவருக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேமரா இருக்குது இல்லைங்களா, அந்த கேமராவில் அந்த ஃப்ரேமில் ஸ்க்ரீனில் எங்கே வந்தால் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி அந்த டயலாக் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த டயலாக் சத்தமாக பேசினா கரெக்டாக இருக்கும், சவுண்டு கம்மியாக பொறுமையாக பேசக்கூடிய எல்லாமே அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் இன்ஸ்பயர் ஆனேன், பார்த்தேன். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க நடிக்கிறதுலன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றத பற்றி யோசிப்பேன். எனக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரியா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இது தப்பாக இருக்குது, இது ரைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வகையில் நான் வந்து கவின் அவர்களுடைய
நடிப்பை உற்று கவனிச்சேன். ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெர்ஃபார்மர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஒரு டைரக்டர் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவர் டைரக்ட் பண்ணுவாருன்றதில் எனக்கு டவுட்டே இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம். ஷீ அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு போஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் வரையா சூப்பராக பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தது நான் ரொம்ப அவங்கள ரசிச்சு பார்த்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது சாங் ஷூட்ல அழகா ஒரு பாவாடை தாவணி போட்டுட்டு அப்படி வந்து நின்னாங்கங்க. அப்படியே எனக்கு அது பார்க்கும்போது ஒரு பிரின்சஸ் இருக்கு இல்லையா? ஒரு ராஜகுமாரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் குடுத்தது. அவங்களுடைய அந்த தோற்றமும், அவங்கள அவங்கள வந்து அவங்க காட்டிக்கிற விதமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவலுங்க. அவ்ளோ ஒரு அழகுங்க. அழகுன்னா அழகு. அப்படி ஒரு அழகு. இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமால அவங்க இருந்தாலும் கூட, அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ், அவங்கள வந்து அவங்களோட அந்த ஃபேன் நெறைய பேர் அதிகமாயிட்டே போறதுக்கு காரணம், அவங்கள மெயின்டெயின் பண்ற விதமும், அவங்கள வெளியில அவங்க காட்டிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களும் தாங்க. சூப்பரா வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு ஒரு தோற்றம், அந்த ஒரு அது அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிங்க. நோட் ஒன்லி இட் இஸ் அ தோற்றம். அது வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டது. பல படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு வந்து ரஜினி சார் இந்த இந்த புக்கில் கூட நம்ம டைரக்டர் விஷ்ணு இடவன் அவர்கள் வந்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்புறம் வந்து ரஜினி சார் அவங்க போன்றவங்கலாம் நடிக்கிற மாரி அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து நயன்தாரா அவர்களிடம் இருக்கு அப்படின்னுட்டு. அறம் படம் அதெல்லாம் பார்த்து நான் வந்து வியந்து பார்த்தேன் அவங்களோட நடிப்பு. அதுக்கெல்லாம் பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படம்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த நயன்தாரா அவங்க வேற. இப்போ அந்த அறம் படம், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஓரியன்டடான படங்கள், நல்லா விமன் ஓரியன்டடான படங்கள் நெறைய நடிச்சாங்க. அந்த படங்கள் எல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, என்ன வந்து அவ்வளோ ஒரு அட்மையர் பண்ணேன் நான் அவங்கள. அப்புறம் பிரபு சார பார்த்தேங்க. பிரபு சார பத்தி சொல்லணும்னா வேற லெவலுங்க. அவர் வந்து லொகேஷன்ல அவர் வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் யார் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவாங்க. எல்லாருக்கும் தோள்ல கை போட்டு அன்பா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வயசான அம்மாங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி சிரிச்சு மகிழ்வித்து மகிழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் அவரு. அது மட்டும் இல்லாம லஞ்ச் பிரேக்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து எப்பவுமே நல்லா கறி குழம்பு, நண்டு, அது இதுன்னு வறுவல், அது இது எல்லாமே வரும். சிக்கன் மட்டன் எல்லாமே எப்பவுமே கொண்டு வரும்போது ஒரு கேரியர்ல வந்து எல்லோருக்கும் வந்துடும். ஜெயலட்சுமி உங்களோட கெரவானுக்கு அனுப்பி விட்டுருக்கேன், ஜெயலட்சுமி உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து தருவாங்க. நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய பொருட்கள் சொல்லுவாங்க. பிரபு சார் அவர்களோட அப்பா சிவாஜி அவர்களோட வீட்டில் எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய சாப்பாடு பொங்கிட்டே இருக்கும், எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணம் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே லொக்கேஷனில் கூட இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த சாப்பாடு பகிர்ந்து கொண்டு வந்து கொடுத்து அவர்களோட சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் பிரபு சார் கிட்ட இருக்கு. அந்த பிரபு சார் வந்து அந்த ஒரு சிரிச்சு பேசுறதுலேயே அவரோட சிரிப்பிலேயே எல்லாருமே சிரிச்சிருவாங்க. ஒட்டுமொத்த யூனிட்டுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர். வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மாமும் பிரபு சாரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட அவங்க அந்த காலத்தில் அவங்க நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த அந்த காமெடி அதெல்லாம் சொல்லி பேசும்போது எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. பாக்யராஜ் சார்கிட்ட ராதிகா மாம் லைக் எனக்கு முதல்ல டயலாக் சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே, இந்த டயலாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே அவங்க 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்குள்ளே இருக்குமா, அப்படி உண்மையாகவே இருப்பாங்களா, பேசுவாங்களா, பழகுவாங்களான்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. டைரக்டர் வந்து ரொம்ப கைண்டான ஒரு யங் பர்சனாலிட்டி. இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இருந்தவங்களும் இருக்கிறவங்களும் அப்புறம் வந்து டைரக்ட் பண்ணுறவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில் இருந்தவங்க கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் வந்து அவங்கக்கிட்ட எல்லோருக்கிட்டையுமே நான் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். படம் வந்து அது பெரிய ஹிட்டாகி ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய பாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு சூப்பரான ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று இருக்குங்க. இப்படி இப்படி வரும் பாட்டெல்லாம் நான் சொல்ல முடியாது. இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப். நீங்கள் வேணா பாருங்களேன், இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டெப் பார்த்துட்டே இருங்க. இது இந்த ஸ்டெப்பு வந்து எப்படி வந்து ஹிட் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பாடல்கள் இருக்கு. நல்ல நல்ல பாடகர்களை கொண்டு வந்து பாட வச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இன் ஃபியூ மந்த்ஸ்ல ஹாய் படம் வெளியில வந்து உங்களை எல்லாரையுமே மகிழ்ச்சியில தள்ள போறாங்க.
இன்னும் கொஞ்சம் சில மாதங்களில் ஹாய் படம் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு உங்களுக்காக திரை அரங்குகளில் வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போங்க, நயன்தாராக்காக போங்க, கவினை பார்க்கறதுக்காக போங்க, விஷ்ணு இடவனோட டைரக்ஷன் பார்க்க போங்க, ராதிகா மாமுக்காக போங்க, பாக்யராஜ் சாருக்காக போங்க, பிரபு சாருக்காக போங்க. எனக்காகவும் நீங்கள் எல்லாரும் போய் இந்த ஹாய் படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் நான் மேலும் ஹாய் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண உள்ளேன். அது கீழே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஐம் பிளெஸ்ட் டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ் வித் யூ. ஹாய் படத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, என்னோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் உங்களோட இதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, குட் ஒரு பேட் வாட் எவர் இட் இஸ், அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜெயலக்ஷ்மி. லவ் யூ ஆல்.